Hi friends, welcome to our channel Vanish UPSC Aspirant. லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாக நம்மளால வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ் போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. எங்கே ஹியூமனோட ஹேபிடேஷன் இருந்திருக்கு, எப்படி அவங்க எங்கெல்லாம் தோன்றியிருக்காங்க, எப்படி அவங்க டவுன் பிளானிங்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ஒரு பெரிய டவுன் அமைச்சு எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி அப்படிதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிவர் பேசின்னு சொல்லுவாங்க. அது இண்டஸ் வேலி ரிவர் இருக்குல்ல, அதோட ட்ரிபியூட்டரிஸ் கிட்ட தான் தோன்றியிருக்கும். ஸோ அதனால தான் அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டுலேயே மொத்தம் 4 சிவிலைசேஷன் தான் இருக்கு. என்னென்னா மெசபோட்டோமியா, எஜிப்தியன், சைனீஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சிவிலைசேஷன் எதுனா அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். அதை பற்றி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். Indus Valley Civilization, also called as Harappan Civilization, Bronze Age, Saraswati Sindhu Civilization. Indus Valley Civilization நம்ம இந்த மாதிரி 3 types of namesல நம்ம கால் பண்ணுவோம். என்னென்னா ஹரப்பன் சிவிலைசேஷன், பிரான்ஸ் ஏஜ், சரஸ்வதி சிந்து சிவிலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன்னா அங்கே நிறைய பிரான்ஸ் கிடைச்சிருக்கு. சரஸ்வதி சிந்துனா அங்க அந்த ரிவர்ஸ் ஆல்சோ இருக்கு. இண்டஸ் ஒரு ட்ரிபியூட்டரிஸ் மொத்தம் சப்த சிந்துன்னு சொல்லிட்டு அதோட சிந்து டைப்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அங்க இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டெண்ட். அது இந்தியால நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் இந்த மாதிரி 4 சைட்ஸ்லயுமே இருந்திருக்கு. எங்கெங்கன்னா நார்த்ல ஜார்க்கண்ட், மாண்டா அப்படின்ற பிளேஸ்லயும், வெஸ்ட்ல மாக்ரான், ஈராக் சைட்லயும், ஈஸ்ட்ல அலாம்கீர்பூர், யூபி, உத்தரப்பிரதேஷ்ல இருந்திருக்கு. சவுத்ல தைமாபாத், மகாராஷ்டிரால இருந்திருக்கு. இதுதான் இண்டஸ் வேலியோட ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டெண்ட். நெக்ஸ்ட் இண்டஸ் வேலியோட இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரியான முக்கியமான டவுன்ஸ் எதுனா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சந்துதரோ, அலாம்கீர்பூர், தலவீரா, பனவல்லி, சுட்காஜடு, சுர்கோட்டடா, அம்ரி, கோடிச்சி, மாண்டா, மாக்ரான். இந்த 12 பிளேஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக ஐவிசியில் இருந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் டவுனா. இன்னும் நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்கள் வேணும்னா கூட பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ராக்கி கார்கி அப்படின்றது 2018 லார்ஜஸ்ட் டவுன் இன் ஹரியானா. இப்போ இருக்கிற ஹரியானா அது லார்ஜஸ்ட் டவுனா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோல கிரேட் பாத் அப்படின்றது இருந்திருக்கு. கிரேட் பாத் எப்படின்னா இண்டஸ் வேலி பீப்புளுக்கு அப்போலாம் மொனுமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்போ ஐடல் வர்ஷிப் இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை. காமனாக கிரேட் பாத், கிரானரி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிரேட் பாத்ஸ்ல பீப்புளெலாம் வாட்டரை ஒரு புனிதமாக சாக்ரெட்ஸாக நினச்சி அவங்க அந்த தண்ணியில் பாத் பண்ணுவாங்க. அங்கே நிறைய பாத் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் கூட அந்த கிரேட் பாத் கிட்ட இருந்திருக்கு. இதுதான் ராக்கி கார்கி, மொஹஞ்சதாரோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், இண்டஸ் வேலி அப்படின்ட்டாவே எதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலியோட ட்ரைனேஜ் பிளானிங். அவங்க வெல் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ இருக்கிற சைட்ஸ்லாம் ஓப்பன் ட்ரைனேஜ் இருந்திருக்கு. ஆனால் இண்டஸ் வேலி அந்த காலத்திலேயே அண்டர் கிரவுண்ட்ல ட்ரைனேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆர்கிடெக்சரும் உள்ள அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கவர் பண்ணி நல்லா பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லைம் ஸ்டோன், ஜிப்சம், தார் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டவுன் பிளானிங். இண்டஸ் வேலி பீப்புள் டவுன் பிளானிங் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும் ஒரு டவுன் அப்படின்ற மாதிரி. அவங்களோட டவுன் பிளானிங் ரொம்ப ஃபேமஸ்.
நெக்ஸ்ட் வந்து மெர்ச்சன்ட் ஒலிகார்கி. அங்க வந்து நிறைய ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் வந்து சானிடேஷன். அங்க வந்து ரொம்ப சுத்தமா இருந்திருக்காங்க. எப்படின்ட்டு பார்த்தா, அதான் இந்த ட்ரைனேஜ் எல்லாமே வெளியே எதுக்கும் வெளியே விடாத ரொம்ப வந்து இன்சைட் சேஃபா கொடுத்துருக்காங்க. சானிடேஷன் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு. ஸோ சானிடேஷனுக்கும் அவங்க ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் வந்து டவுன் பிளானிங். டவுன் பிளான்னா என்ன? The towns are well planned. Most of the towns are two-fold division or three-fold. Indus Valley Civilization அந்த டவுன் பிளானிங் எப்படி இருக்குன்னா 2-3 ஃபோல்டில் இருந்திருக்கு. சில ஸ்ட்ரீட்லாம் வந்து 2-ஃபோல்டு டிவிஷன்லையும் சில ஸ்ட்ரீட் வந்து 3-ஃபோல்டு டிவிஷன்லையும் இருந்திருக்கு. இங்க சிட்டேடல் லோவர் டவுன் அப்படின்னா என்னன்னா, சிட்டேடல்னா ரொம்ப ஹையர் பிளேஸ்ல இருக்கு. இந்த பிக்சர்ல பாப்பீங்க, அந்த ஹைல இருக்கு. அங்க சில பேர் வாங்குவாங்க. லோவர் டவுன்ன்றது இந்த கீழே இருக்க நார்மல் பீப்புள் அவங்க எல்லாம் வாழ்ற பிளேஸ் தான் வந்து லோவர் டவுன் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி பீப்புளோட ரிலீஜியன் என்ன, அவங்க யாரை வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து நோ டெம்பிள். சரியா? அங்க ஐடல் வர்ஷிப்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? இண்டஸ் வேலி பீப்புள் வர்ஷிப்டு நேச்சர். அவங்க வந்து இயற்கையை தான் வந்து கடவுளா வணங்கியிருக்காங்க. தே ஆர் வர்ஷிப்டு ஃபயர், அனிமல்ஸ், புல், சன். அவங்க வந்து நேச்சர், ஃபயர், அனிமல்ஸ், புல், சன் இதெல்லாம் தான் வந்து அவங்க கடவுளா வந்து வணங்கியிருக்காங்க. தே பிலீவ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. இண்டஸ் வேலி பீப்புள் வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நல்ல சக்தியும் இருக்கு, தீமையான சக்தியும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு எனர்ஜியும் வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. தே பிலீவ் சோல் ரிபர்த். அவங்க வந்து அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி இருக்குது அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பரியல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பரியல் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன? அவங்க வந்து மறு ஜென்மம் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிற முறையை கொண்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரியல் ப்ராக்டிஸ் மொத்தம் 5 டைப்ஸாக இருக்கு. பிட் பரியல், டபுள் பரியல், சர்க்குலர் பரியல், ரெக்டாங்குலர் பரியல், மெகாலித் பரியல். பிட் பரியல். பிட் பரியல்னா என்னன்னா, நார்மலா ஒரு குழியை தோண்டி புதைக்கிறது வந்து பிட் பரியல் அப்படி சொல்லுவாங்க. டபுள் பரியல் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் அதான் 2 பேரா அதுல புதைக்கலாம். அதான் டபுள் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். அதுதான் டபுள் பரியல். சர்க்குலர் பரியல் அப்படின்றது வந்து ரவுண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பரியல்ன்றது காட்டமா இருக்கும். மெகாலித் பரியல் அப்படின்றதுல புதைச்சிட்டு ஒரு பெரிய கல்லை வந்து அவங்க தூக்கி வச்சிடுவாங்க சிம்பிளுக்கு. அதே மாதிரி இந்த பரியல் ப்ராக்டிஸ் அப்போ ஒருத்தவங்களை புதைக்கும் போது அவங்க யூஸ் பண்ண அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருட்களை வச்சுதான் புதைப்பாங்க. ஸோ இதுதான் இண்டஸ் வேலி பீப்புளோட பரியல் ப்ராக்டிஸா வந்து இருந்திருக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் வந்து அவங்க பிலீவ் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி அப்படின்னு சொன்னாலுமே பிரான்ஸ் கேஸ்டிங். பிரான்ஸ் கேஸ்டிங் தான் இண்டஸ் வேலி ரொம்ப ஃபேமஸ். ஸோ the bronze casting was practiced wide scale by Harappa. The bronze was using lost wax. இந்த bronze castingக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்களா, லாஸ்ட் வேக் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் வேக் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்ன? ஃபயர் மோல்டான் வேக்ஸ், டினி ஹோல். ஒரு ஃபயர் மோல்டான் வேக்ஸ் இருக்கு. வேக்ஸை வந்து ஒரு சின்ன ஹோல்ல வந்து ஊற்றுவாங்க. சரிங்களா? வேக்ஸ் இஸ் கவர்டு வித் கிளே. அந்த வேக்ஸை வந்து களிமண்ணால கவர் பண்ணியிருக்கோம். மெத்தட் ஆஃப் கிரைண்ட், அதை காய வச்சு அந்த களிமண்ல அதை உள்ள ஊற்றிருப்பாங்க. அதை காய வைப்பாங்க, ட்ரைன் பண்ணி வைப்பாங்க. ஹாலோ மவுண்ட் இஸ் ஃபில்டு வித் மெட்டல். அதை ஊற்றினாங்களா அது வந்து மெட்டல்ல இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வி ஃபைண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபிகர்ஸ். பிரான்ஸ்ல வந்து நம்ம எதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிளா பார்க்குறோம்னா ஹியூமன்ஸும் அனிமல்ஸ் ஃபிகரையும். ஃபார் எக்ஸாம்பிள் டான்சிங் கேர்ள், பஃபலோ வித் அப்லிஃப்டட் எக். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரான்ஸ் கேஸ்டிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள். டான்சிங் கேர்ள் அப்படின்றவங்க வந்து மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. மேடப் ஆஃப் பிரான்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு பிரான்ஸால மேடப் ஆஃப் இருக்கு. பெஸ்ட் நோன் பிரான்ஸ் கேஸ்டிங் இண்டஸ் வேலி. இதுதான் வந்து இண்டஸ் வேலியிலே பெஸ்ட் நோன் பிரான்ஸ் கேஸ்டிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து 4 inches இருக்கு.
லாங் ஹேர் டைட் இன் பன். அவங்களது ஹேர் வந்து லாங்கா இருக்கு. அத வந்து டைட் இன் பன். அவங்க வந்து கொண்ட போட்டிருக்காங்க. பேங்கிள்ஸ். அவங்க கையில வந்து பேங்கிள்ஸ் இருக்கு லெஃப்ட் ஆர்ம்ல. நெக்ஸ்ட் வந்து கௌரி ஷெல் நெக்லஸ் நெக். கௌரி ஷெல்னா ஒரு சங்கு டைப்பான ஒரு நெக்லஸை வந்து போட்டிருக்காங்க கழுத்துல. அப்புறம் பிரேஸ்லெட்டும் ஆம்லெட் அப்படின்றது ரைட் ஹேண்ட்ல இருக்கு. கிளாஸ்ப்டு அப்படின்றது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல, அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கு. நோஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கு. இதுதான் வந்து டான்சிங் கேர்ளோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பியர்டட் ப்ரீஸ்ட். ப்ரீஸ்ட்ன்றவர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்திருக்கு. பியர்ட் மேன் இன் சோப் ஸ்டோன். இந்த ஸ்டாச்சு வந்து சோப் ஸ்டோனால இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பியர்ட் மேன் இன்டர்பிரேட்டட் ஆஸ் ப்ரீஸ்ட். இவரை வந்து ஒரு ப்ரீஸ்டா வணங்கியிருக்காங்க. டிராப்டு இன் ஷால் கம்மிங் ரைட் ஆர்ம் வித் கவரிங் லெஃப்ட் ஷோல்டர். அவரோட ஷால் எப்படி போட்டிருக்காங்கன்னா ரைட் ரைட் ஆர்ம்ல இருந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கவர் பண்ண மாதிரி போட்டிருக்காரு. டெக்கரேட்டட் வித் ட்ரிஃபாயில் பேட்டர்ன். அவர் போட்டிருக்க ஷால் வந்து ட்ரிஃபாயில் பேட்டர்ன்ல இருக்கு. இண்டஸ் வேலி பீப்புள் ஃபேமஸ் ஃபார் காட்டன். சரியா, அவங்க நிறைய காட்டன்லாம் வந்து கல்டிவேட் பண்ணி அவங்களே வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நெய்திருப்பாங்க. ஸோ அவர் போட்டிருக்க அந்த ஷால்ல வந்து ட்ரிஃபாயில் பேட்டர்ன், அந்த த்ரீ ரவுண்ட்ஸா ஒரு மாதிரி டைப் இருக்குங்களா, இதுதான் வந்து ட்ரிஃபாயில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைஸ் வந்து எலாங்கேட்டடா இருக்கு. நோஸ் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கு. ஹேர் வந்து பார்ட்டட் இன் மிடில். அந்த மேல வந்து பார்ட்டடா கட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஹேண்ட்ல வந்து ஆம்லெட் போட்டிருக்காரு. பியர்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அவரோட மீசை அதுதான் வந்து ரொம்ப க்ளோஸ் கட்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐவிசி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், எக்கனாமிக்கல் ரிலேட்டடா அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இன்கம் எப்படி வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து காட்டனுக்கு ரொம்ப ஃபேமஸ். சரியா, காட்டன் வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஐவிசி. வீட் அண்ட் பார்லி ஆர் கல்டிவேட்டட் இன் அக்ரிகல்ச்சர். இண்டஸ் வேலி பீப்புள் வந்து வீட்டும் பார்லியும் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். ரைஸ் வந்து சர்டைன் பிளேஸ்ல தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோத்தல் ட்ரேட் வித் மெசபோட்டோமியா. லோத்தல் வந்து மெசபோட்டோமியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்கு. ஐவிசி ட்ரேட் வித் மெசபோட்டோமியா. நெக்ஸ்ட் வந்து தலவீரா அப்படின்ற பிளேஸ் வந்து இரிகேஷனுக்காகவும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு. சரியா, அங்க வந்து இந்த வந்து டேம் பில்ட் பண்றது, வாட்டர் ஸ்டாக்னேஷன் பண்றது வந்து தலவீரா ஃபேமஸ். தென் வந்து டெரகோட்டா டாய்ஸ் இதெல்லாம் கூட எக்கனாமிக் ரிலேட்டடா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காலிபங்கன்றது வந்து பிளாக் பேங்கிள் ஃபேமஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து சந்துதரோ பீட் மேக்கிங் பிளேஸ். இந்த பீட் மேக்கிங் பண்ணியிருக்காங்க, பேங்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க, டெரகோட்டா டாய்ஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி அவங்க வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஐவிசி டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால சில பேர் சொல்லியிருக்காங்க. டிஃபாரஸ்டேஷன், ரிவர் ஷிஃப்டிங், எக்ஸ்ட்ரீம் ஃப்ளூட், ஈஸ்ட்வர்ட் மூவிங் மான்சூன் இந்த மாதிரியான நிறைய காரணங்களால இண்டஸ் வேலி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்